ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல் வாய் தான். நான் உங்க சூர்யா. ரொம்ப நாளாக நீங்கள் ஏலகிரி சீரிஸே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆமாம், ஒரு 5-6 வீடியோ இருக்கு இல்லையா? அப்பாடா ஒரு வீடியோ முடிஞ்சிருச்சா அப்படின்ற ஃபீல் கூட இருக்கலாம். நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தது என்னடா எப்போ பாரு நான்வெஜ்ஜே போட்டுட்டு வெஜ் போட மாட்டேன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நானும் சுற்றி சுற்றி தேடி பார்த்தேன். வேலூரில் நிறைய வெஜிடேரியன் ஹோட்டல்ஸ் இருந்தாலும் நமக்கு ராணிப்பேட்டில் தேடி எடுத்தீங்கன்னா வெஜிடேரியன் ஹோட்டல்ஸ் ஆர் ரெஸ்டாரண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா அதோட கவுண்ட் வந்து கம்மி தான். சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் நிறைய இருக்கும். சரி, ஏதாவது கொஞ்சம் அந்த நான் ஏற்கனவே வந்து டார்லிங்கில் வீடியோ போட்டிருந்தேன். அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் நல்ல கொஞ்சம் பெரிய ஹோட்டலாகவும் கொஞ்சம் நல்ல ஹிஸ்ட்ரி இருக்கக்கூடிய ஹோட்டலாகவும் இருக்குமான்னு சொல்லி தேடிட்டு இருக்கப்போ தான் ஒரு ஹோட்டல் வந்து பார்த்துருந்தேன். அது வந்து நவல்பூர் அப்படின்ற லொக்கேஷனில் இருக்கு. அந்த ஹோட்டலை பற்றி நான் சிலர்கிட்ட கேட்டிருந்தேன். அண்ட் கூகுள் மேப்ஸில் கூட ரிவ்யூஸ் எல்லாம் போய் பார்த்துருந்தேன். எல்லா இடத்துலையுமே இருந்தது. ரொம்ப சின்ன விஷயம் என்னன்னா, நீங்கள் போனீங்கன்னா நிறைய டிஷ்லாம் இருக்காது, கம்மியாக இருக்கும். ஆனால் அந்த ப்ரைஸுக்கு அது ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னு தான் சொன்னாங்க. அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது கண்டென்ட் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல சஜஷன்ஸா சொல்லுங்க. நம்ம சேனல்ல மாதிரி நிறைய வீடியோ போட்டுருக்கோம். எல்லா வீடியோ போய் பாருங்க. எப்படி இருக்குன்றது அங்கங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டுக்கோங்க. அது என்ன கொஞ்சம் என்கரேஜ் பண்ணும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, வெஜிடேரியனே நீ வீடியோ போட மாட்டியாடா அப்படின்னு கேட்குற சிலருக்கு இது ஒரு ட்ரீட்டாக கூட இருக்கலாம். ராணிப்பேட்டையில் ரொம்ப முக்கியமான ஒரு கடை தான் இது. வந்து ஆக்சுவலி ஸ்ரீ தனலட்சுமி பவன். ராணிப்பேட்டை நேட்டிவாக இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இந்த ஹோட்டலை பற்றி கண்டிப்பாக தெரியும். நான் அது ரொம்ப வருஷமாக நானும் பார்த்துட்டு இருக்கேன். நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல் தான். இவங்களுடைய வெஜ் மீல்ஸை பற்றி எனக்கு ஒரு 2-3 பேர் சொல்லியிருந்தாங்க. அதான் வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோட எக்ஸாக்ட் கூகுள் மேப் லொகேஷன் நீங்கள் தேடி வரதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்காது. இருந்தாலும் பரவாயில்ல, டிஸ்கிரிப்ஷனில் தர நீங்கள் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. நவல்பூர் ஜங்ஷன் அங்கே வந்துட்டீங்கனாலே உங்களுக்கு இந்த ஹோட்டல் வந்து உங்களால் லொக்கேட் பண்ணிட முடியும். ஃபுட் எப்படி இருக்குன்னு சொல்லி உள்ளே போய் பார்ப்போம். ஓகே, எனக்கு இங்க சொன்னவங்க நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இவங்களுடைய அந்த மீல்ஸ் தான் 100 ருபீஸ்க்கு வந்து ரொம்ப ஒர்த்தா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மீல்ஸ் சொல்லிட்டேன். இது இல்லாமல் நான் அவர்கிட்ட கேட்டிருந்தேன். இங்க சர்வர் இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட கேட்டிருந்தப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, இவங்க கிட்ட வெரைட்டி ரைஸ் தான் வந்து ரொம்ப பாப்புலர்னு சொல்லி சொன்னாங்க. இந்த தக்காளி சாதம், லெமன் சாதம், புளி சாதம் அந்த மாதிரி ஐட்டம். நான் அதுக்கு பெருசாக ஃபேவரட் இல்லை அப்படிங்கிறதுனால நான் மீல்ஸே ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை நீங்க யாராவது இங்க ஏற்கனவே சாப்பிட்டு இருந்தீங்க, இல்லை இங்க சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா, இங்க நீங்க என்ன சாப்பிட்டு இருந்தீங்க, அதோடைய ரேட்டிங் என்ன, உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்க. ஸோ வடை வந்து வாங்கினீங்கன்னா, தோசை வந்து வாங்கினீங்கன்னா கூட வந்து பருப்பு வடையோட வருது. இந்த பருப்பு வடையில ஹோல்ஸ் இருக்கு, தெரியுதுங்களா? அந்த மாதிரி இருக்கு. அண்ட் தேங்காய் சட்னி தராங்க. லிட்டரலி ஸ்பீக்கிங், தேங்காய் சட்னி ஸ்பீக்ஸ். சூப்பரா இருக்கு தேங்காய் சட்னி. இந்த மாதிரி வடைக்கு தேங்காய் சட்னி தான் வேற லெவலா இருக்கும். ம், ஆஹா, ஒரு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கக்கூடிய ஒரு பருப்பு வடை. சாம்பார் வாசம் பயங்கரமா இருக்கு. நான் வந்த டைம் வந்து ஆக்சுவலி ஒரு 11 o'clock இருக்கும். ஸோ பெருசாக க்ரௌட் இல்லாத நேரத்தில் வந்து போயிடலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட்டு. மேபி அந்த பீக் டைம் இருக்கும் இல்லையா, 12 to 1 or 1:30, அந்த டைமில் கொஞ்சம் ரஷ் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வடை அளவுக்கு சாம்பார் இம்ப்ரெசிவாக இல்லை, வடை சூப்பராக இருக்கு. ஸோ நமக்கான மீல்ஸ் அண்ட் அப்பளம் வந்தாச்சு. இதில் என்னென்ன ஐட்டம் இருக்குன்னா, கொத்தவரக்காய் இருக்கு, 2 கூட்டு, ஐ திங்க் கீரையும் சுரக்காவும் நினைக்கிறேன். அடுத்து காரக்குழம்பு, சாம்பார், ரசம், மோர். ஸோ இதுதான். இது வந்து அந்த மீல்ஸ் காம்போ, அந்த 100 ரூபாய்க்கு நமக்கு வர்றது. இது இல்லாமல் நீங்கள் வடை வேணும்னாலோ இல்லை பக்கோடா வேணும்னாலோ இதை தனியாக அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ முதல்ல வந்து இவங்களுடைய சாம்பார் தான் ட்ரை பண்ண போகிறேன். ரொம்ப திக்காக இல்லாமல் ஒரு நீர்மமான சாம்பார். ஒரு டிபிக்கல் ஆந்திரா ஸ்டைல் சாம்பார் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் சாம்பார் ஹோம் ஸ்டைல் சாம்பார் தான் சொல்லுவேன். இந்த மாதிரி நான் யாரோ ஒரு வீட்டில் சாப்பிட்ருக்கேன், அந்த மாதிரி தான் இருக்கு, நல்லா இருக்கு. அப்படியே பயங்கரமா பருப்பு போட்டு அந்த மாதிரிலாம் இல்லை, கரெக்டாக இருக்கு. ஐ திங்க் இது பீன் சாம்பார். ஓகே, காரக்குழம்பு. அந்த காரக்குழம்போட கலர் பாருங்களேன், ஒரு மாதிரி நல்லா இருக்கு. அண்ட் தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ கேன் சி கோகோனட் பீசஸ்.
பெருசா வாசம் எதுவும் வரல. காரமா இருக்கு, புளிப்பா இருக்கு, தேங்காய் தெரியுது. ஆனா என்ன காரக்குழம்புன்னு கண்டுபிடிக்க முடியல. அது வெண்டைக்காவா, முருங்கைக்காவா, கத்திரிக்காவான்ட்டு. லைட்டா முருங்கைக்காய் காரக்குழம்பு மாதிரியும் ஃபீல் ஆகுது, லைட்டா. எனக்கு காரக்குழம்பு பெருசா இம்ப்ரெசிவா இல்லை, பட் சாம்பார் நல்லா இருக்கு. ஸோ நவ் ரசம். ஓ, சூப்பரா இருக்கு ரசம். ஆ, ரசம் வாசனை நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து இந்த சுரைக்காய், ஐ மீன் கொத்தவரக்காயை வந்து ட்ரை பண்ணலாம். நான் பெருசா கொத்தவரக்காய் சாப்பிட மாட்டேன், நான் ஒரு அவரைக்காய் ஃபேன் நான். ஒரு மாதிரி சிறுங்கசப்பா இருக்கு, மைல்டா நல்லா அந்த கசப்பு வந்து ஃபீல் ஆகுது. அடடடடடா, இந்த ரசம் இருக்கு. உண்மையாவே சொல்றேன், ரசம் எக்ஸ்ட்ராடினரி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க யாராவது சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொல்லுங்க. இந்த மீல்ஸ் காம்போல சுரக்காய் கூட்டு எனக்கு பெருசா கனெக்ட் ஆகல. அதில் தேங்காய் போட்டிருக்காங்க, எனக்கு பிடிக்காது கூட்டுல தேங்காய் போட்டா. அதே. பட் ரசம் தரம். அண்ட் இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா, 100 ரூபாய்க்கு ஒரு ஆளுக்கு இது வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அது போதுமானதா இருக்கும். நம்ம லாஸ்டா சாப்பிட்டு ஒரு வெஜிடேரியன் மீல் வந்து வீடியோ போட்டிருந்தோம். அவங்க வந்து அன்லிமிட்டெட் மீல்ஸ் 160 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படியே கட்டுக்கடங்காம சாப்பிடுவேன்றவங்களுக்கு அது கரெக்டா இருக்கலாம். நான் லிமிட்டடா சாப்பிட போறேன், எனக்கு நிறைய வெரைட்டிஸ்லாம் வேணாம், சிம்பிளா கொடுங்க அப்படின்றவங்களுக்கு நிச்சயமா இது சஜஸ்டபிள் ஒரு இடம் தான். கொடுத்த எல்லாமே பக்கா அப்படின்னு நான் போய் சொல்ல விரும்பல. பட் அந்த சாம்பாரும் ரசமும் வெரி இம்ப்ரெசிவ். இது வந்து கீரை கூட்டா இல்ல கீரை குழம்பான்னு தெரியல. கீரை கூட்டு தான், நல்லா இருக்கு. இந்த பருப்போட இது சூப்பரா இருக்கு. அண்ட் நான் முதல்ல ஒரு வடை ஒன்று சாப்பிட்ருந்தேன்ல, அந்த வடையில அந்த சோம்போடைய வாசனை இருக்கும். இது பயங்கரமா இருக்கு, சான்ஸே இல்லை. வாவ், கீரை சூப்பரா இருக்குங்க. இருந்தாலும் நான் லாஸ்டா வந்து சாம்பார்ல முடிக்கணும்னு தான் ஆசைப்படுறேன், ஏன்னா அந்த அளவுக்கு சாம்பார் எனக்கு பிடிச்சிருக்கு. இது இல்லாம அவங்க கிட்ட வந்து அவங்களுடைய அந்த வெரைட்டி ரைஸ் வந்து தக்காளியும் தயிரும் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது ரெண்டும் நான் ஒரு ஸ்கூப் மட்டும் கேட்டிருந்தேன், அது டேஸ்ட் மட்டும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பார்ப்போம். ம். நல்ல தண்ணியான மோர் தான், பால் வாசம் பயங்கரமா இருக்கு. ம். ஸோ நவ் வந்து தக்காளி சாதம். தக்காளி சாதம் வந்து ஆக்சுவலி அவங்க கிட்ட 60 ரூபாவும். ஐ திங்க் இதான் அந்த பிரிஞ்சி அந்த ஃப்ளேவர்ல தான் இருக்கு. 60 ரூபாய் சொல்லியிருந்தாரு தக்காளி சாதம். நான் வந்து அவங்க கிட்ட இந்த கொஞ்சமா மட்டும் கொடுங்க, ஹாஃப் இருக்குமா இல்ல கால்வாசி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இது. பிரிஞ்சி தாங்க. மசாலா ரொம்ப, இந்த பட்டை கிராம்போட வாசனை வந்து ரொம்ப ரிச்சா இருக்கிற ஒரு பிரிஞ்சு. அண்ட் நான் இங்க வந்து இதை சாப்பிட்றது வீடியோ எடுத்துருக்கேன் இல்லையா, இந்த ஷார்ட் டைம்ல இங்க அதிகமா டேஸ்ட் பண்ணிட்டு இருந்தது இதை தான் நான் பார்த்தேன். அதனால இதை டேஸ்ட் பண்ணி கொஞ்சமா கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன். தயிர் சாதம் கொஞ்சம் பச்சரிசி சாதத்துல செஞ்சு நல்லா பொங்கல் மாதிரி அழகா குழைய வச்சு எடுத்திருக்காங்க. அண்ட் அதுக்கு ஊறுகாய் இருக்கு. வாவ், எலுமிச்சை ஊறுகாய். என்னங்க பச்சை மிளகா இவ்வளோ பெருசு போட்டு இருக்காங்க. ஐயோ, பச்சை மிளகா.
ஆனால் அந்த தயிர் சாதத்தோடைய அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்கு. சட்டுலாம், அதாவது அந்த பச்சை மிளகா தான் இந்த காரமாக என்ன டிஸ்டர்ப் பண்ணிருச்சு. ஆனால் இது சாப்பிட நல்லா இருக்கு. பால் ஊற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு எங்கள் வீட்டு தயிர் சாதத்தை ஞாபகப்பட்டது. இதை தவிர்த்து இவங்க தோசை, சப்பாத்தி அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. நான் தோசை ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கேன், நல்லா இருக்கு. ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி நீங்கள் இங்கே ட்ரை பண்ணியிருந்தீங்க, இல்லை இந்த வழியில் போகும்போது நான் சாப்பிட்ருக்கேன், அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் சொல்ல மறக்காதீங்க. ஸோ ஃபைனல் ரிவ்யூ, ஃபுட் எனக்கு ஓவராலாக எப்படி ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறத வெளியே வந்து சொல்கிறேன். 1 hour later. ஸோ ஒரு வழியாக அந்த தனலட்சுமி பவன் அங்கே வந்து சாப்பிட்டு முடிச்சு வந்தாச்சு. நான் அங்கே சாப்பிடும்போதே சொல்லியிருந்தேன், அவங்களுடைய எல்லா டிஷ்ஷும் எனக்கு சூப்பர் எக்ஸ்ட்ராடினரி அப்படியெல்லாம் இல்லை. அங்கே கொத்தவரக்காய் எனக்கு பெருசாக பிடிக்கல. அதே மாதிரி அவங்களுடைய கூட்டு, அந்த காரக்குழம்பு அதெல்லாம் எனக்கு பிடிக்கல. பட் அவங்களுடைய சாம்பாரும் ரசமும் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. அண்ட் அவங்களுடைய தயிர் சாதம், அந்த தயிர் சாதம் சுத்தமாக அந்த தயிர் சாதத்தில் வந்து புளிப்பு இல்லவே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அந்த தக்காளி சாதம் எனக்கு பெருசாக இதுவாக இல்லை. அதில் அந்த பட்டை லவங்கமோட வாசனை வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கிறது எனக்கு பிடிக்கல. பட் நிறைய பேருக்கு அதை பிடிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதுதான் இப்போ நான் சாப்பிட்டுருந்தது. ஓவராலாக எடுத்தீங்கன்னா, ஒரு ஹோல் ஃபுட்டாக எடுத்தீங்கன்னா நான் சாப்பிட்டது வந்து 100 ரூபாய் இருந்தது. அந்த மீல்ஸ் வந்து 100 ரூபாய். இது இல்லாமல் தோசை தனி. 100 ரூபாய்க்கு அந்த மீல்ஸ் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஓகே தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். எப்போ இந்த பக்கம் போனாலும் சாப்பிடுவேனான்னு கேட்டிங்கன்னா நான் சாப்பிட மாட்டேன். பட் அந்த கோட்டுவாக இருக்கும் தெரியுமா, சிலருக்கு ரொம்ப லாங்காக ட்ராவல் பண்ணிட்டு வருவாங்க, ரொம்ப ஹெவியாக சாப்பிடாம லிமிடெட் மீல்ஸு அந்த லைட்டாக சாப்பிட்டுட்டு நான் கிளம்பணும் அப்படின்னு பிளான் பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக அந்த இடம் வந்து ஒரு கோட்டு பிளேஸாக இருக்கும். நீங்கள் ஒருவேளை இந்த பக்கம் ட்ராவல் பண்ணீங்கன்னா அங்கே போவீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நான் வேறு ஏதாவது வீடியோ போடணும்னு உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அங்கே போய் வீடியோ போடுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு அப்டேட்ஸாக வரும். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தென் குட் பை ஃப்ரம் சூர்யா.